நாம இன்னைக்கு பார்க்க போகிறது சுண்டக்காய் குழம்பு. பேர் தாங்க சுண்டக்காய், ஆனால் இது செய்கிற வேலை இருக்க அடேங்க அப்பா சொர்ணக்காய் ரேஞ்சுக்கு செய்யும். அப்படி என்னங்க செய்யும்? இந்த முழு வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். சுண்டக்காவோட காம்பை இந்த மாதிரி கட் பண்ணி முதல்ல எடுத்துக்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காம்பு கட் பண்ணி வச்சிருந்த சுண்டக்காவை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காவை 3 விதமாக நசுக்கலாம், பிதுக்கலாம், உடைக்கலாம். இப்படியெல்லாம் உடைச்ச சுண்டக்காவை திருப்பியும் தண்ணியில் போடுங்க. ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணுங்க. 2 தக்காளி எடுத்துட்டு அதையும் பொடிப்பொடியாக கட் பண்ணுங்க. அது கூட கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்குங்க. இப்போ உடைச்சி வச்ச சுண்டக்காவை தண்ணியிலிருந்து 30 நிமிஷம் கழிச்சு எடுக்கணும். இருப்பு சட்டியை பற்ற வைங்க. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. கடுகை போடுங்க. சிறிதளவு வெந்தயத்தையும் போடுங்க. கருவேப்பிலைய போடுங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை இருப்பு சட்டியில் போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அதில் போடுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், முக்கியமாக குழம்பு தூள் அதில் சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு போட்ட பிறகு நல்லா அதை சட்டியில் ஃப்ரை பண்ணுங்க. வீடியோவில் காட்டின மாதிரி இந்த கலர் வரணும். அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி உடச்சி வச்சிருந்த இந்த சுண்டக்காவை சட்டியில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இருப்பு சட்டியை மூடிச்சிடணும். 5 நிமிஷம் கழிச்சு தேவையான அளவு புளி கரைசல் எடுத்து இருப்பு சட்டியில ஊத்துங்க. நல்லா கிளறி விடுங்க. சுண்டைக்காவோட தோல் பிரியிற அளவுக்கு நல்லா வேக விடணும். அதுக்கப்புறமா இருப்பு சட்டியை மூடி வச்சிருங்க. 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க. சுட சுட சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். நான் சொன்னல சுண்டக்காய் சொர்ணக்காய் ரேஞ்சுக்கு வேலை பார்க்கணும். அப்படி என்ன வேலை பார்க்கணும் தெரியுங்களா? நம்மளோட வாய்ப்பகுதியிலிருந்து ஆசன வாய் பகுதி வரைக்கும் உடம்புல உள்ள எல்லா உள்ள குடல் புண்ணுங்களையும் நல்லா ஆத்திரும். இதுக்கு சிறந்த மருந்து சுண்டக்காய் தான். நல்ல சுட சுட சாதத்துல சுண்டக்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கு நல்லது, நல்ல டேஸ்டாவும் இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.